நாம் தியானம் முடிந்த பின்பு தியானத்தில் அமர்ந்திருப்பவர்களுக்கும் தாய் தந்தையருக்கும் கணவன் மனைவிக்கும் குழந்தைக்கும் நாம் தியானித்தது போன்று இந்த வாழ்க்கையில நாம் அன்றாட வாழ்க்கையில நம் குடும்பத்துடன் கணவன் மனைவியாக குழந்தையாக தாய் தந்தையரோடு அல்லது நம் உறவு முறைகளோடு சகோதர சகோதரியோடு இப்படி நாம் குடும்பமாக வாழ்ந்தாலும் அதே போன்று தொழில் நிமித்தமாகவோ அல்லது உறவினர்களோ நண்பர்களோ நம் தெருவில் வசிப்போரோ இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து நாம் இரவு வரையிலும் எத்தனையோ பேரை நாம் சந்திக்கின்றோம், பார்க்கின்றோம், பேசுகின்றோம், பழகுகின்றோம். இன்னும் சொல்ல போன கையில வைத்திருக்கக்கூடிய போனிலோ வீட்டில் இருக்கக்கூடிய டிவி மூலமாகவோ பத்திரிகை மூலமாகவோ அல்லது எங்கிருந்து வரக்கூடிய தகவல் அறியக்கூடிய நிலைகள் மூலமாகவோ இப்படி எத்தனையோ பேரை அவர்கள் உற்று பார்க்க அந்த உருவத்தை பதிவு செய்கின்றோம். ஆனாலும் இப்பொழுது நாம் இங்கு இருப்பவர்களுக்கு அந்த உயிரை கடவுளாக மதித்து ஈசன் வீற்றிருக்கக்கூடிய ஆலயத்தில் அந்த அருள் உணர்வுகள் படர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர வேண்டும். அனைவரும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டாக அகழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நாம் எப்படி மனமாற அனைவருக்கும் அந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணினமோ இதையே அது காலையிலிருந்து இரவு வரை நாம் பழகியவர்களை ஏதோ ஒரு நேரத்தில் எண்ணி அவர்களை நினைவு கொண்டு வந்து அந்த சக்தி பெற வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக அவ்வப்பொழுது என்றால் இன்றைய தியானத்தினுடைய முக்கியமான நோக்கமே நான் யார் நான் யார் என்று நாம் உணர்ந்து அந்த பல கோடி சரீரங்களில் தீமைகளை வென்று வளர்ச்சி பெற்று வந்த இந்த சரீரத்தில் இதை காட்டிலும் வலுவான நிலைகள் உயிரோடு ஒன்றி ஒளியாக மாற்றிக்கொண்டு ஒளியின் சுடராக வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கும் ஞானிகள் மகரிஷிகளுடைய அந்த ஒளி சரீரமாக அந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானித்த இந்த உயர்ந்த சக்தி நாம் பார்க்கக்கூடிய நாம் பழகக்கூடிய அல்லது நாம் நம்மை அறியாமலே அவர்களை காண வேண்டிய இது போன்ற யாராக இருந்தாலும் உடனுக்குடன் வீட்டிலே கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் ஏதோ ஒன்று நாம் பேசுகின்றோம், எதை ஒன்றை பழகத்தான் செய்கின்றோம், எதையோ ஒன்று நம்மை அறியாது அவருடைய நினைவோ உருவமோ வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அப்பொழுது அது வந்து அந்த காரியம் முடிந்தாலும் அடுத்த கணம் இப்பொழுது நாம் எப்படி நான் யார் என்ற நிலையில் இந்த உயிர் என்ற நிலையில் உணர்ந்தோமோ அதே போன்று அவர்கள் உயிரையும் அது ஒளியாக இருக்கிறது என்று மதித்து அந்த நேரமே நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அந்த ஈசனுக்கு அந்த ஈசனால் உருவாக்கப்பட்ட அந்த ஆலயத்திலே படர வேண்டும். அந்த பேரருள் பேரொளி அவர்கள் பெற்ற அகசியனை போன்று ஞானியாக வளர வேண்டும் என்று உடனுக்குடன் யாரையெல்லாம் பார்க்கின்றோமோ பார்த்த அடுத்த கணமே இது போன்று நாம் செய்து இது ஒரு பழக்கத்துக்கு வந்துவிட்டால் நாம் இப்பொழுது உணர்வு பூர்வமாக கட்டாயப்படுத்தி நினைவை செலுத்தி அந்த உணர்வுக்கு நாம் கொண்டு சென்று குரு பதிவு செய்தை நாம் இயக்கி எண்ணி பயிற்சியாக எடுத்துக்கொண்ட இந்த பலனை நாம் அடுத்து அவ்வப்பொழுது ஒரு பத்திரிகையில் நாம் ஒருவரை பார்க்கின்றோம் அல்லது ஒருவரை பற்றி செய்தி போட்டிருந்தாலும் அதை படித்து முடித்தவன் அந்த உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அந்த உயிர் ஒளியாக இருக்கின்றது. அது அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும் என்று உடனுக்குடன் இதுபோன்று இரண்டால் நாம் எண்ணில் அடங்காத ஒரு நாளைக்கு எத்தனை பேரை நாம் நினைவு கொண்டு வருகிறோம் என்று சொன்னால் நம்மால் அது அத்தனை பேரையும் ஒரு நேரத்தில் நினைவு கொண்டு வர முடியும். என்றால் அத்தனை பேரை நாம் சந்திக்கின்றோம், அத்தனை பேருடைய நினைவுகள் நமக்குள் வருகின்றது. குறைந்தபட்சம் இப்பொழுது சிறிது நேரம் யோசித்து எத்தனை பேர் நினைவு கொண்டு வர ஒரு கணக்கு பார்த்தால் சொல்லவே முடியாது. அத்தனை பேரை நாம் நினைவு கொண்டு வருகின்றோம். ஆனால் அத்தனை பேரையும் நாம் ஒரே நேரத்தில் ஆத்ம சுத்தி செய்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் அல்லது அவர்களால் பெற்ற உணவுகள் நமக்குள் அணுக்களாக மாறாதபடி ஒளியான நிலைகளாக மாற வேண்டும் என்று ஒரு நேரத்திலும் அதை எடுத்து முழுமையாக்க முடியாது. ஆக இந்த பழக்கத்தை இப்பொழுது நாம் கட்டாயப்படுத்தி எடுத்து பதிவு செய்து பயிற்சியாக தியானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய 25 பேர் என்றால் இந்த 25 பேருக்கு நாம் அந்த உயிரை கடவுளாக மதித்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணியது போன்று. என்னால் இப்பொழுது இந்த 25 பேர் என்று இங்கே தெரிகின்றது, அதனால் எடுக்க முடிகின்றது. தாய் தந்தையர் என்றாலும் எடுக்க முடிகிறது, கணவன் மனைவி என்றால் வருகின்றது, குழந்தை என்றால் வருகின்றது. ஆனால் காலையிலிருந்து அன்றாடம் சந்தித்தவர் அனைவருமே நாம் நினைவு கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு சிலரை மட்டும்தான் நினைவு கொண்டு வர முடியும், எல்லோரையும் கொண்டு வர முடியாது, அது நினைவுக்கும் வராது. அதையே இப்பொழுது சொன்ன மாதிரி இந்த உயிர் அதுதான் நான். ஆனால் இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் என்று சொன்னால்
காலையிலிருந்து இரவு வரை நாம் யாரையெல்லாம் சந்தித்தோமோ, யாரையெல்லாம் நினைவுபடுத்தணுமோ, எதையெல்லாம் பதிவு செய்தோமோ அதுதான் இந்த உடல். ஆனால் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்கள் அது இந்த உயிரினுடைய சுழற்சியால் தான் சுழுமுனை, அதனுடைய சுழற்சியால் பூமி எப்படி சுழல்கின்றதோ அதை போன்றுதான் இந்த உணர்வலைகள் ஆன்மாவாக சுழன்று இதுதான் நமக்குள் நினைவலைகளாக உணர்வலைகளாக இயக்க சக்தியாக வருகின்றது. ஆக இப்படி உருப்பெற்ற இந்த உடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்துமே இந்த உலக மக்களுடைய உணர்வுகள் தான். ஆக இந்த உலக மக்களுடைய உணர்வுகள் என்றால் நாம் காலையிலிருந்து பார்த்து கேட்டு நுகர்ந்து எண்ணி சுவாசித்த இதுதான் உயிரால் உருவாக்கப்பட்டு அணுக்களாக உறுப்புகளாக உடலாக மாறுகின்றது. அணுவாக உருப்பெற்றாலும் அணுவினுடைய மனம்தான் இந்த சரீரம். ஆக இதை அவ்வப்பொழுது இப்ப காலையில எழுந்ததுமே அருகில் இருப்பவரை நாம் பார்க்கிறோம் என்றால் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை பெற வேண்டும். அந்த ஈசன் வீட்டிற்கு ஆலயத்தில் அந்த அருள்சக்தி படர வேண்டும். இதை போன்று நாம் காலையில் எழுந்து வெளியிலே ஒரு பத்திரிகை போடுவோம் அல்லது பாலை நமக்கு கொடுப்போம் பார்க்க நேர்ந்தால் துருவ நட்சத்திரத்தின் பேரல் அந்த ஈசன் வீட்டுக்குரிய ஆலயம் அதில் படர வேண்டும், அழிஞானியாக வளர வேண்டும் என்று உடனுக்குடன் இன்னும் கொஞ்சம் மேலே அவரும் சரி அவர் குடும்பத்தாரும் சரி துருவ நட்சத்திரத்தின் பேரலை பெற வேண்டும் என்று இப்படி நாம் சந்தித்தவர்கள் உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து அவர்கள் அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரலை கிடைக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் அகசியனை போன்ற அறிஞானியாக அந்த மெய்ப்பொருள் காணும் திறன் பெற்றவர்களாக வளர வேண்டும் என்று இதை நாம் செயல்படுத்தினோம் என்றால் இந்த வாழ்க்கையை முழுமையான தியானமாகின்றது. நமது குருநாதர் சொன்னது போன்று ஒரு 100 பேராது இப்படி தயாராக வேண்டும், அல்லது ஒரு 25% மக்களையாவது துருவ நட்சத்திரத்தின் பேரருள் இழுத்து கவர்ந்து சுவாசித்து இந்த பூமிக்குள் பரவச் செய்யக்கூடிய அந்த அடர்த்தியாக உருவாக்கக்கூடிய இந்த நிலை உருப்பெற வேண்டும் என்று சொன்ன நிலைகளை அந்த பயனை அவர் ஆசைப்பட்ட அவர் விரும்பிய இந்த உலக மாற்றத்திற்கு அவர் வழிகாட்டிய நிலைகளை செயல் வடிவு கொண்டு வந்ததாக அமையும். ஆக நாம் இதை செயல்படுத்துவோம். இனி நாம் ஒவ்வொரு நாளும் காலையிலிருந்து இரவு வரை, அதாவது இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலருக்கு கனவுகள் கூட வரலாம். அந்த கனவிலே காலையில் எழுந்திருக்கும் பொழுது சிறிதளவாக ஞாபகம் இருக்கும். அந்த கனவிலே சந்தித்தவர்கள் கூட அந்த உயிரை கடவுளாக மதித்து அந்த உடலை ஆலயமாக மதித்து துருவ நட்சத்திரத்தின் பேரொளி பெற வேண்டும் என்று எண்ணினால் இந்த உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலுக்குள் விளைந்த உணர்வுகள், இந்த விளைந்த உணர்வுக்கு எங்கிருந்து இந்த பரமாத்மாவிலிருந்து இந்த உலக மக்களிருந்து அந்த உணர்வலைகள் உணவாக சுவாசமாக நம் உடலுக்கு இந்த உடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அது ஆதாரமாக சேர்ந்து இந்த உடல் பெறும் உணர்வுகளாக மீண்டும் நமக்குள் உருவாக்காதபடி அதையெல்லாம் குருநாதர் காட்டிய அருள்வழியில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வாக ஞானிகள் உணர்வாக மெய்ப்பொருள் காணும் அந்த ஒளியான அணுக்களாக நாம் உருப்பெற செய்ய, நமக்குள் எதை உருப்பெற செய்கின்றமோ இந்த நுண்ணி அலைகள் நம்மிடமிருந்து வெளிப்படும் பொழுது அந்த ஞானிகளும் மகரிஷிகளும் அவர் வாழ்ந்த காலத்திலே தன் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தையுமே ஒளியாக மாற்றி உயிரோடு அவர்கள் ஒன்றி எப்படி பேரொழியாக வாழ்ந்தார்களோ வளர்ந்தார்களோ அந்த ஞானத்தின் தத்துவங்கள் அனைத்தையுமே மக்களுக்கு வெளிப்படுத்தினார். அத்தகைய சக்தி பெற்றவர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் நாமும் அந்த நிலையை வளர்ச்சி அடைய இது பேர் உதவியாக அமையும். ஆகவே நாம் அந்த அடிப்படையில் நாம் செயல்படுத்துவோம். உயிரான ஈசனை வேண்டி, மகிழ்ச்சிகளை வேண்டி, ஞானிகளை வேண்டி நம் வாழ்க்கையை தியானமாக்கும் அந்த நிலையை நாங்கள் அனைவரும் அந்த நிலை பெற வேண்டும், வளர வேண்டும், அனைவருக்கும் இந்த நிலை கிடைக்க வேண்டும் என்று ஏங்கி நாம் தியானிப்போம். ஏன்னா நாம் தியானத்தில் எண்ணும் பொழுது நாம் இதை மெனக்கெட்டு சொல்லுகின்றோம். உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், எங்கள் தெருவில் வசிப்போர் அனைவரும் பெற வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் எத்தனையோ பேரை பார்க்கின்றோம். பார்த்து முடித்த பின் அவருக்கு அது கிடைக்க வேண்டும். அவருடைய உணர்வு நமக்குள் அத்தகைய அவர் வெளிப்படுத்திய சலிப்போ சஞ்சலமோ கோபமோ ஆத்திரமோ இதை போன்ற உணர்வுகளை அடுத்த கிழமை முழுமையாக மனமோ வந்து அதை மாற்றி அமைக்கிறோம் என்றால் இல்லை. ஏனென்றால் நுகர்ந்த உணர்வு இயக்க சக்தியாக மாறும் பொழுது இது எப்பொழுதும் நடப்பதானே, அவர் அப்படித்தானே பேசுவார், அவர் அப்படித்தானே சொல்வார் என்று நாம் அதை விடுத்து விடுகின்றோம். ஆனால் இந்த வாழ்க்கையை தியானமாக்கி நாம் அந்த ஞானிகள் ஒருவராக குருநாதரிட்ட பணியை முழுமையாக நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் வாழ்க்கை ஒவ்வொரு நொடி பொழுதுமே நாம் உயிரோடு ஒன்றுகின்றோம், ஞானிகளோடு ஒன்றுகின்றோம். அதே சமயத்தில் இந்த உயிரோடு ஒன்றி உணர்வு ஒளியாக மாற்றக்கூடிய இந்த நிலைகளை இந்த மனித வாழ்க்கையில், இந்த உடல் வாழ்க்கையில், இந்த உலக வாழ்க்கையில் வாழப்படும் பொழுது அது மீண்டும் உடல் பெறும் உணர்வுகளாகவே அமைந்து விடுகின்றது. பிறிது ஒரு மனிதன் உடலிலிருந்து அவர் சமைத்த உணர்வை நாம் நுகர்ந்தோம் என்றால் அந்த உணர்வு தான் இந்த உயிரால், அதாவது அதைத்தான் நான் உருவாக்க முடியும், அதுதான் எனக்குள் அணுவாக மாறும், அது மீண்டும் உடல் பெறும் நிலைகளாக வந்து விடுகிறது. அதை நானே மாற்ற துருவ நட்சத்திரத்தின் பேரொழில் நான் யாரை சந்தித்தேனோ அவருக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும். அந்த ஈசன் வீட்டிற்குரிய ஆலயத்தில் இந்த அரும்பெரும் சக்திகள் வளர வேண்டும். அவர் அழிஞானியாக மாற வேண்டும்.
திரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரில் அவர் வளர வேண்டும், அவர் குடும்பத்தார் அனைவரும் பெற வேண்டும், குடும்பத்தார் அனைவரும் அந்த அறிஞானிகளாக வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று இந்த நினைவை இதை எடுப்பதற்கு அதிகபட்சம் 1 நிமிடம் கூட ஆகாது. இப்படி நாம் மாற்றி அமைத்து விட்டால் நாம் எடுத்த, நாம் பார்த்த, நாம் கேட்ட, நாம் சுவாசித்த பிரிதொரு உணர்வுக்குள்ளும் திரு நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி உணர்வுகள் இணைந்து இது ஒளியான உணர்வின் அணுக்களாக நமக்குள் துரித கதியிலே வளர்ந்து நாம் அந்த ஞான குருவை போன்று, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை போன்று, ஏன் அகஸ்தியரை போன்று உலகிற்கு வழிகாட்டக்கூடிய ஞானியாக வளர சந்தர்ப்பம் ஏதுவாகும். அந்த நிலை பெற நாம் ஏங்கி அந்த சக்திகளை பெறுவோம்.